நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. அல்லாத கண்ணகி சரியாயிடும். அல்லாத அண்ணா கலை பாத்தியா எங்க அப்பாவை? அவர் பேசவே மாட்டேங்கிறாரு கலை. என்னாச்சுன்னு தெரியல. எங்க அப்பாக்கு பேச்சு போயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்றாங்க கலை. அண்ணி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அண்ணா சொன்ன உன்னையும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அழாதீங்க அண்ணி. மாமா நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டுக்கலாமா? ஏன்னா நான் பிறந்ததுல இருந்து என் அப்பாவையும் பார்த்ததில்ல, என் அம்மாவையும் பார்த்ததில்ல. உங்களை பார்க்குறப்போ எனக்கு அப்பா மாதிரி இருக்கு. உங்களை நான் அப்பான்னு கூப்பிட்டுக்கிறவா, மாமான்னு கூப்பிட வர மாட்டேங்குது. அப்பா அழாதீங்கப்பா. கண்டிப்பா உங்களுக்கு பேச்சு வரும். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் அண்ணனும் அண்ணியும் சேருவாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. மகண்ட மாதிரி நான் பெத்ததே பிரச்சனைக்கு வழியா வந்து நிக்குதே. நான் என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா இந்த சூரிய அந்த கல்யாணத்தை நடத்தி விட மாட்டான். அவன் ஏதோ பிளான் பண்றான். என்னன்னு ஒண்ணுமே புரியலமா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு அதை உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையை அந்த கடவுள் என்ன ஆக்கிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணு பாவம். அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. அப்பா அப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாகும். ஓகேவா? டாக்டர் என்ன பர்மனண்டாவே பேச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? அப்படி ஒன்றும் சொல்லல. எப்போனாலும் பேச்சு வருன்ற மாதிரி தானே டாக்டர் சொன்னாங்க. அதனால நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஐயோ நம்மளுக்கு பேச்சு போயிருச்சு, எப்படி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறது அப்படிங்கிற டென்ஷன் உங்களுக்கு வேண்டாமே வேண்டாம். நானும் கலை இருக்கோம். ஓகேவா? நீங்க குறிச்ச முகூர்த்தத்துல நீங்க எந்த நேரத்துல முடிவு பண்ணீங்களோ அதே நேரத்துல அந்த நாள்லயே கலையோட அண்ணனுக்கும் உங்க பொண்ணுக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். வச்சே தீருவோம். இது என்ன தடை வந்தாலும். அம்மா நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவரை எப்படி நீங்க தேத்துவீங்க? எல்லாம் சரியாகும், அழுகாதீங்க. ஓகேவா? நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நாங்க நடத்தி வைப்போம். புரியுதா? சரிங்கப்பா. கலை நீங்க காலேஜ் போகலையா? உங்களுக்கு எக்ஸாம்ல? இல்ல அண்ணி, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் முடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துருந்தேன். அண்ணா ஃபோன் பண்ணவுமே வந்துட்டேன். சரி, எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அண்ணா நீ கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறியா? நான் போய் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு பண்ணி கொண்டு வரேன். ஐயோ கலை, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். டாக்டர் என்ன 2 ஹவர்ஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னே சொல்லிட்டாங்க. இல்லை அண்ணி, காலையிலேருந்து யாருமே எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதனால தான் செஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் 2 ஹவர்ஸில் வீட்டுக்கே போயிடுவேன். வீட்டே போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நீங்கள் பாருங்க. அண்ணா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வீட்டில் கொண்டு போய் பத்திரமா சேர்த்துறேண்ணா. நான் ஈவினிங் போல் வீட்டுக்கு வரேன். சரிம்மா. என்னம்மா கலை, உன் ஆள்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன மாதிரி தெரியுது. சொன்னியா என்ன? நான் ஒன்றும் அவர்கிட்ட எதுவும் சொல்லலை. ஓ, சொல்லாமல அவன் கூட வந்த? நானும் 2 நாளா உன்னை கவனிச்சண்டி. அவன் கூட நீ பேசவே இல்லை எனக்கு தெரியும். ஆனா இப்ப எப்படி நீ எதுவுமே சொல்லாம அவன் கூட வருவான்? டெல் மீ. இங்கே பாரு, நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. அவர்கிட்ட நான் சொன்னால் என்ன பிரச்சனை ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்காதுன்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டாம். ஓ, அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? அது எனக்கு போன குட்டி மாதிரி அந்த சைடு திரும்பி பேசுற? நேருக்கு நேரா என் கண்ணை பார்த்து சொல்லிடி பார்ப்போம். இங்கே பாரு, உன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆசிட் எடுத்து மூஞ்சில் அடித்தாலும் அடிச்சிருவேன். தயவு செஞ்சு அங்கிட்டு போயிரு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் போகத்தான் போறேன் பிபி, அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எப்படியும் கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். ஸோ நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன் எங்கே போகலாம்? பொறுக்கி நாய், சிறுக்கு பிஞ்சிரும். இங்க 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 கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னமோ என் பொண்டாட்டி கொஞ்சம் கேவலமா திட்டிட்டு காரியெல்லாம் துப்பிட்டு போன மாதிரி இருந்துச்சு. சோ அது யாருன்னு தெரியல. நீங்க தானோ? ஏய் அடங்குடா. ரொம்பலாம் பேசாத. வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? இப்படி 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 கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க ஹனிமூன் போலாம்? என்னடா உள்ள சும்மா தீ பிடிச்சி எரியுமே. சரி என்ன உன் எக்ஸ் ஏதாவது உன்கிட்ட சொல்லியிருப்பாளே? சொல்லாமல வந்திருப்பீங்க 2 பேரும். இன்னியாவது சொல்லியிருப்பாளே. கலைவாணி எனக்கு லவ்வர் இல்ல, என் பொண்டாட்டி. அதனால எனக்கு எக்ஸ்லாம் நீ ஒன்னும் பேர் வைக்க தேவையில்ல. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நீயும் அவளும் பேசுனத அவ என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் அவ என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அவ மனசுல ஒரு குழப்பம் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதனாலதான் அவகிட்ட நானும் அதை சொல்லாம இருக்கேன். அவளா சொல்ற வரைக்கும் இந்த பொறுமையா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா
உங்க அப்பா உள்ள படுத்து கிடக்கிறதுக்கும் உங்க அப்பாவுக்கு பேச்சு போனதுக்கும் உனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சோ நான் கூடிய சீக்கிரத்துல அதை கண்டுபிடிப்பேன். என்ன? அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என்ன? நீ நினைச்சாலும் கிடையாது, யாரு நினைச்சாலும் என்னையும் என் கலையும் பிரிக்கவே முடியாது. ஓகேவா? நீ சும்மா வாயிலே வடை வேணா சுட்டுக்கிட்டே இரு. ஓகேவா? ஆனா உன்னால செய்யல அதெல்லாம் எதையுமே நடத்த முடியாது. புரியுதா? நீ என் கலைக்கிட்ட தப்பா பேசும்போதே செவ்விலே உனக்கு 2 விட்டுருக்கணும். ஆனா என் கலைக்காக நான் அமைதியா இருந்தேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் யாரு கூடயுமே மோதினது கிடையாது. ஏன்னா உன்ன மாதிரி கேவலமா எதிரிய சம்பாரிச்சு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு மனசை ஒன்னும் கடவுள் கொடுக்கல. ஓகேவா? எல்லாருக்கும் அன்பை கொடுக்குற மனசுதான் எனக்கு கொடுத்துருக்காரு. சோ என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கூட மோத போறேன்னா அது உன் கூட தான்டா. என்ன? எப்படி நீ உன் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்துறேன்னு நானும் பாக்குறேன். கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. இந்த 1 வாரத்துக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பாருடா. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் தங்கச்சிக்கும் என் கலை என் பொண்டாட்டியோட அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். நானும் என் கலையும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்துவோம். என்ன? எல்லாரோட தலைமையிலையும் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் கல்யாணம் நடக்கும். வந்து சோத்தை தின்னுட்டு போ. சரியா? இன்னையில இருந்து இந்த டைம்ல இருந்து நம்ம 2 பேத்துக்கும் ஆட்டம் ஆரம்பமாகுது. ஆனா வெற்றி யாருக்குன்னு அந்த கடவுள் தீர்மானிக்கட்டும். ஓகே? அம்முக்குட்டி, அம்மு. என் புருஷனுக்கு என்ன வேணும்? என்னடா சாரிலாம் வாங்கிட்டு வந்திருக்க மாதிரி இருக்கு. எனக்கா? இல்ல, ரோட்ல ஒரு அழகான பொண்ணு போயிட்டு இருந்துச்சா, சரி அந்த பொண்ணுக்கு சாரி வாங்கி கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தா. அதை உங்ககிட்ட நல்லா இருக்கான்னு கேட்க வந்தேன். இப்படி ரோட்ல போற ஒரு அழகான பொண்ணுக்கு சாரி வாங்கி கொடுக்கறதுக்காக தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி கிட்ட அழகா இருக்குன்னு கேட்க வந்தாங்களா? சரி சார். அப்புறம் என்ன, இது அழகா இருக்குன்னு நீ சொன்னீனா போய் கட்டி. வலிக்குது விட்ரி, கில்லாதடி, தொடையிலே கில்றா, விடடி. இப்படி சாரியை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம போய் கட்டி விட்டு வரியா? போடா, போய் கட்டி விட்டு வா. போ. போயிருவண்டி, அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ. போகட்டா? போ கொண்டு போய் கொடு, போய் கட்டி விடு. போடா, என் மூஞ்சில முழிக்காத. போடா அம்மு. போடா, என் பக்கத்துல வராத, என்கிட்ட பேசாத. போடா, உன்னை பார்த்தா கோவமா வருது. போடா. ஐ லவ் யூ. எனக்கு ஒண்ணும் லவ் யூலாம் வேணாம். போடா. இருக்கும் நொடியும் இறக்கும் நொடியும் உன்னோடு இருந்தால் போதும். துடிக்கும் போதும் தவிக்கும் போதும் நீ என் அருகில் இருந்தால் போதும். நம் வாழ்க்கை சுகமாக. ஐ லவ் யூ டி செல்லம். எளிமையான அழகே என்னை உன்னிடம் கவர வைத்தது. உன் எளிமையும் அடக்கமும் மிக அழகு. உன்னுடைய வெட்கத்தை கூட நான் ரசிப்பேன். நீ எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். சிரிப்பில் துளைந்தவன் நான், உன் விழியில் விழுந்தவன் நான், உன் கரம் பிடித்து உன்னை நெஞ்சில் சுமந்திட விரும்பும் காதலன் நான். ஐ லவ் யூ சோ மச் மை டியர் ஸ்வீட் வைஃப். அப்புறம் இன்னைக்கு என்ன நாளுனா, உயிர் கொடுத்த தாயையும் தோளில் போட்ட தந்தையும் கூட ஒட்டி பிறந்த தங்கையும் எல்லாவற்றையும் விட்டு மனதில் சுமந்தவனுக்காக அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு வந்த என் என்னவளே, உனக்கு என் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி, மை டியர் ஸ்வீட் செல்லக்குட்டி. ஐ லவ் யூ டா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா அதே சமயத்துல எனக்கு ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. ஏன்னா இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள்ரா. என் அம்மா எனக்கு உயிர் கொடுத்த நாள். ஆனா அவங்க கூட நான் இல்ல. அவங்கள காயப்படுத்திட்டு வந்துட்டேன்டா. ராஜேஷ், நான் இப்படி அழுகிறேன்னு எதுவும் நினைச்சுக்காத. எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு ராஜேஷ். லூசு மாதிரி அழுதுட்டு இருக்காது. இன்னைக்கு ஃபுல்லா நீ சிரிக்கணும். ஓகேவா? இன்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் கண்ணுல இருந்து வரக்கூடாது. புரியுதா? உனக்கு என்ன, உங்க அம்மாவை பார்க்கணும், அவ்வளவுதானே? இப்ப நான் சொல்றதை செய். என்னடா பண்ணணும்? இதுல உனக்காக பார்த்து சாரி வாங்கியிருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் போய் கட்டிட்டு வா. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்றேன். உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளை இன்னைக்கு உனக்கு மாத்தி காட்டுறேன். புருஷா,
அம்மாடிவோ அழகு செமதோடு உன்ன கண்டா பொழுதோ திருநாளு இப்பதான் இன்னும் அழகா இருக்க. உன பார்த்துதான் தடுமாறுறேன் புயல் காத்துல பொறியாகுற அடி மாடு நான் விரண்டோடுறேன் ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தார. சரி போதும் ஒரு ரொமான்ஸ். சரி சாரி கட்டிட்டேன், எங்க கூட்டிட்டு போற டக்குன்னு சொல்லு. கொஞ்ச நேரம் சும்மா இருடி, லவ் பண்ணிக்கிறேன். ராஜேஷ் அடி வாங்குவ. எங்கடா கூட்டிட்டு போற? வா போகலாம். சரி வா போலாம். அதான் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் லீவ் விட்டுருக்கோம்லடா, இப்ப எதுக்கடா காலேஜ் வந்தீங்க? சும்மா இருக்க முடியலையா வீட்டுல? எங்களை வம்பளத்துக்கிட்டே இருக்கணுமாக்கும். என்ன சார், என்ன இவங்க வந்திருக்காங்க? டே என்ன நல்லா இருக்கீங்களா? ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சுட்டா உங்களை வந்து பார்க்க கூடாதுன்னு ஏதாவது இருக்காங்க? நீங்க வாங்க போங்க, இது உங்க காலேஜ், நான் உங்களை எதுவுமே சொல்லவே கிடையாது. ஆனா எக்ஸாம் லீவு தான் ஒரு வாரம் விட்டுருக்கோம்ல, எப்படா லீவ் விடுவீங்க தானே கடந்தீங்க. சம்பந்தமே இல்லாம நீங்களே அதுக்கடா இப்ப காலேஜ் வந்திருக்கீங்க, எனக்கு ஒன்னும் புரிய. இல்ல தெரியாம தான் கேட்டுக்கிருக்கேன். உங்களுக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? ஒண்ணுமே புரியாது, ஒரு மரமண்டை. சரிடா விடுங்கடா, அசிங்கப்படுத்தாதீங்கடா. இப்ப எதுக்குடா வந்தீங்க? முதல்ல அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கடா. ஒண்ணுமில்ல சார், நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு லெசன்லாம் எடுப்பீங்கல்ல, அதான் அந்த லெசன்லாம் கொஞ்சம் எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போலான்ட்டு முன்னாடியே விட்டு இல்ல படிச்சுக்கலான்ட்டு கேட்க. இந்த செம்லயே ஒன்னையும் கலட்டி கிழிக்கிற நீங்க, இனி அடுத்த செமுக்கு வேற நீங்க வர்றீங்களாக்கா? இல்லையே, நீங்க வேற எதுக்கு வந்திருக்கீங்க? என்னடா? அது ஒண்ணு இல்ல சார், அது வந்து நாங்க எதுக்கு வந்திருக்கோம்டா, அது நாங்க தம்பி, உன் நாத்த பிடிச்ச வாயை வைத்து கொண்டு சிறிது நேரம் அமைதியாக இரு. நம் பிரசனலை தெரியப்படுத்தி விட்டுறாது. உண்டா, அது பர்சனல். அது ஒண்ணுமில்ல சார், இந்த நீங்க எனக்கு ஒரு வாரம் லீவ் விட்டுருக்கீங்கல்ல, இந்த ஒரு வாரம் லீவு ஏதோ ஒரு யுகம் மாதிரி இருக்கு சார். உங்களை பார்க்காம, உங்ககிட்ட பேசாம, உங்க புக் எடுத்து படிக்காம, அந்த புக்ல உள்ள வாசனைய மோந்து பார்க்காம, உங்களை கலாய்க்காம, மனசு ஒரு மாதிரி பிரேக்கப் ஆன மாதிரி இருக்கு சார். ஸோ எப்படி சொல்றது சார், உங்களை சீண்டாம இருக்க முடியலையா? அதான் சார் உங்களை வந்து சும்மா சொரிஞ்சு விட்டுட்டு போலான்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்க கவனிங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதாவது இந்த கொஸ்டின் வந்து எனக்கும் இருந்திருக்கு. இதை வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சது தான். இப்போ நம்ம உருண்டை கேட்ட மாதிரி தான். எப்படின்னா, புதுசாக ஒரு புக்கு கொடுத்தாங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ அந்த நினைவுகள் இருந்திருக்கும். புக்கு கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து மோந்து பார்க்குற பழக்கம் யாருக்கு இருக்கு? கை தூக்கிடுங்க, யாராக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கை தூக்குங்க. எதுக்கு கேட்டேன்டா, எனக்கு அந்த டவுட் ரொம்ப நாளாவே இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கேன். எப்போதுமே புக்கு வந்துச்சுன்னா அதை எடுத்து மோந்து பார்க்குற பழக்கம் இருக்கு. ஸோ உங்கள கண்டிப்பா எல்லாருக்கும் இருந்திருக்கோம். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? எத்தனை பேருக்கு அது இருந்திருக்குங்கிறத நாங்க தெரிஞ்சு. என்ன மூஞ்சி வீங்கி ஒரு டைப்பால நின்னுக்கு இருக்கீங்க? நான் ஒரு புல்லட் வச்சிருக்கேன், வாரீங்களா? 2 பேரும் ஜாலியா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். நான் புல்லட் சும்மா புடு 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 சூப்பரா ஓட்டுவேன், வாரீங்களா? பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு கொண்டுட்டு வந்துருவேன், வர்றீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்க பரம்பரையிலேயே புல்லட் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட் என் அண்ணன் தான் சார். சும்மா புடு 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 புல்லட்ல சூப்பரா ஓட்டுவாங்க சார். சோ நம்ம 6 பேர் போயிட்டு வருவோமா? வாரீங்களா புல்லட்ல? அப்பா சாமி, நீங்களே உங்க புல்லட்டை வச்சுக்கங்கடா. புல்லட்ல வரேன்னு வந்து ஒரே பாடையில ஏத்தி விட்டுறாதீங்க. நீங்க சொன்னாலும் சொல்றீங்களா? அதான் சார் நடக்கும். என்ன போயிட்டா? நம்மளும் போவோம். நந்தினி, உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நானும் பாக்குறேன். நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதுல இருந்து காலேஜ் வர வரைக்கும் என் பின்னாடியே வர்றீங்க. நீங்க மட்டும் வந்தது இல்லாம அந்த உருண்டை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. என்ன? ஏய் பிரவீன், தள்ளுங்க. பிரவீன், நீங்க பண்றது எதுவும் சரியில்லை. தள்ளி போங்க, எனக்கு ஹார்ட் பீட் பட்டு பட்டு அடிக்குது. தள்ளுங்க. இன்னும் எத்தனை நாள் தான் அப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறது? கொஞ்சம் நெஞ்சம் ரொமான்ஸ் பண்ணாதான் நம்ம லவர்ஸுங்கிறது எனக்கு ஞாபகத்துல வருது. ஸோ நான் இப்போ ரொமான்ஸ் பண்ண வந்துடுறேன். பிரவீன் கையெடுங்க, எனக்கு பயமா இருக்கு. பிரவீன், யாராவது பார்த்துருவாங்க. நான் புக் எடுக்க தான் வந்தேன். கையெடுங்க பிரவீன். சும்மா இரு நந்தினி, உன்னை ஒரு வாரம் பார்க்க முடியாது. நீ எவ்வளோ ஃபீலிங்காக இருந்துச்சு தெரியுமா?
இன்னைக்கு உன்னை எப்படியாவது பாத்துறன்னு நினச்சி தான் உன் வீட்டுக்கு வந்தேன். காமன் சார் கூட எகிரி குதிச்சேன். ஆனால் நல்ல வேலையாக போச்சு, நீ காலேஜ் வந்துட்ட. ஸோ இன்னைக்கு உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. இன்னும் ஒரு வாரம் நம்ம 2 பேர் பார்த்துக்க முடியாது. அதனால தான் என்னடி ஆச்சு உனக்கு? இங்க பாருடா, நான் சொல்றதை கேளு. வா போய் என்ன எதுவும் கேட்கலாம். அவகிட்ட இப்ப கேட்கறதுனால மட்டும் ஒன்னும் ஆயிராது, ஓகேவா? அவளா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். புரியுதா உனக்கு? நீ நினைக்கிறது எல்லாமே ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப என்ன ஏதுன்னு பேசியே ஆகணும். கலை ஒரு பொண்ணு, நல்லா புரிஞ்சுக்கோ, ஓகேவா? முதல்ல போய் கலைக்கிட்ட எதா இருந்தாலும் ஓப்பனா கேட்கலாம் வா. அதனாலதான் நான் சஞ்சுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். புரியுதா இல்லையா? வா போலாம். சொன்னா நீ வா. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே.